கடைசியாக ஒரு சில காரியங்களை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். யோவான் 3 யோவான் 3:8. யோவான் 3:8 வாசிமா. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னா இடத்திலிருந்து வருகிறது என்று இன்னா இடத்திற்கு போகிறது என்று உனக்கு தெரியாது. ஆவியினாலும் பிறந்தவன் எவனோ அவனும். இந்த அதிகாரத்தில் மேலே போய் வாசித்தீங்களா, நிறைய சபைகளுக்கு பிஷப்பு இல்லையா, அவர் பேரு நிக்கதேம். ஆனா மறுபடியும் பிறக்கிறத குறித்து அவனுக்கு என்ன பண்ணல தெரியல. நிறைய பேர் பாஸ்டராக இருக்காங்க, சபை வச்சிருக்காங்க, ஆனா சத்தியத்தை சத்தியமா என்ன பண்ணல, போதிக்கல. இவன் பாருங்க, இவனுக்கு 50 வயசு. ஏசுநாதருக்கு முன்னாடி சொல்றாரு, நீ மறுபடியும் பிறவ விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு பாருங்க ஆவியை குறித்து தெரியல. பாருங்க, நேரா மாமிசத்துக்கு போயிட்டாரு. எனக்கு 50 வயசு ஆகுதையா, மீச தாடியெல்லாம் வந்துருச்சு, நான் திரும்ப எப்படி குழந்தையா ஆகி எங்க அம்மா வயிற்றுல திரும்பவும் போய் எப்படி மறுபடியும் பிறக்கிறது? அவர் அதை சொல்ல விரும்பவில்லை. தேவன் சொல்ல வருகிறது வேற. மாமிசத்தை குறித்து இல்ல, ஆவியை குறித்து, விசுவாசத்தை குறித்து, காணக்கூடாத தேவனுடைய வார்த்தையை குறித்து. அதான் சொல்றாரு, காத்து அடிக்குதுன்னா உங்களுக்கு தெரியுமா? அது எங்க போகுதுன்னு தெரியுமா? பார்த்திருக்கீங்களா யாராவது? ஆண்டவர் சொல்றாரு, காத்து எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது, ஆனால் கிளைகளும் இலைகளும் மரங்களும் அசையும் பொழுது என்ன அடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறங்க, காற்று அடிக்குதுன்னு தெரியுங்க.